நம்ம எல்லாத்துக்குமே சின்ன வயசுல பார்த்த பென்டன்ல இருந்து இப்ப பார்க்க போற அயலான் வரைக்கும் இந்த ஏலியன் சப்ஜெக்ட் படம்னா ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அதான் பாக்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது கூடவே சேர்ந்து வேற உலகத்துல இருந்து வேற ஒரு மனுஷன் என்ன பண்ண போறான், யாரை கொல்ல போறான், எதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு பாக்குறதுக்கு ரொம்பவே ஆவலா இருப்போம். சோ அந்த மாதிரி ஒரு ஏலியன் வச்சு எடுத்த ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வெப் சீரிஸ் தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ்ல மொத்தம் 10 எபிசோட் இருக்கு. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட பார்ப்போம். இந்த கதையை கேட்கறதுக்கு முன்னாடி இந்த வெப் சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம். வழக்கம் போல ஒரு ஏலியன் பூமியை அழிக்க வருது. அப்படி வரப்ப அது அந்த ஸ்பேஸ்ஷிப் மேல இடித்தாக்கி ஒரு ஊர்ல போய் விழுந்துருது. அது ஒரு சின்ன ஊர் தான். அது அந்த ஸ்பேஸ்ஷிப்பை தேடுறதுக்கு அங்கேயே இருக்க வேண்டியிருக்கும். அதுக்கு ஒரு அடையாளம் வேணும் பாத்தீங்களா. அதனால பக்கத்துல இருந்த ஒருத்தனை கொன்னுட்டு அவனோட அடையாளத்தை எடுத்துக்கிறது. அது அந்த ஸ்பேஸ்ஷிப்பை கண்டுபிடிச்சிச்சா இல்லையா, பூமியை அழிச்சிச்சா இல்லையா, என்னாச்சுன்றதாங்க இந்த வெப் சீரிஸோட கதை. இதுல இன்னுமே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அது உருவம் மாறினதுக்கு அப்புறமும் கூட ஒரு சின்ன பையன், ஒரு பொடி பையலுக்கு அந்த ஏலியனோட உண்மையான உருவம் தெரியும். அது எப்படா முடியும்? இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் எபிசோட பாப்போம். எபிசோடோட ஸ்டார்டிங்லயே அந்த ஊரை காட்டுறாங்க. சுத்தி பனியா இருக்கு. அது வின்டர் சீசன்னாலே என்னவோ தெரியல, ஆனா ஃபுல்லா பனிமூட்டமா இருக்கு. அதுல ஒரு போலீஸ் கார் போகுது. அதுலதான் அந்த ஊரோட ஷெரீஃப் போறாரு. அவர் பேரு மைக் தாம்சன். கூடயே ஒரு அம்மா போகுது, அப்ரசன்டி மாதிரி. அது பேரு லிவ், டிடெக்டிவ் லிவ்னு சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் நேரா எங்க போறாங்கன்னா, நம்ம ஏலியன் ஒருத்தரோட உருவத்தை எடுத்துக்கிச்சு பாத்தீங்களா, அவர்கிட்ட போறாங்க. ஆனா இவங்களுக்கெல்லாம் அது ஏலியன்றது தெரியாது. அதனால நேரா அங்க போறாங்க. போறப்ப பேசிட்டே போறாங்க. இவர் தான் நீ சொன்ன டாக்டர் நம்ம மைக் கேக்குறாங்க. அதுக்கு நம்ம டிவ் என்ன சொல்றாங்கன்னா, ஆமா இவர் எப்பவுமே வாரத்துக்கு ஒரு தடவை இங்க தங்குவாரு. ஆனா போன வருஷம் வின்டர் சீசனுக்கு வந்தவரு இன்னைக்கு வரைக்கும் இங்கே இருந்துட்டாரு. இவர் என்ன பண்றாருன்னு பேசிட்டு இருக்கிறப்ப அந்த அம்மா சொல்லுது, அவங்க மீன் பிடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்பதான் நம்ம ஏலியனை காட்டுறாங்க. அது அங்க ஏரியில உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கு. ஆனா இவங்களுக்கெல்லாம் மீன் பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அது உண்மையிலே மீன் பிடிக்கல. அது என்ன தேடுதுன்னு இப்ப உங்களுக்கே தெரியும் பாருங்க. இவரை பார்த்தோன்னே அந்த ஏலியனும் வந்துருது. வந்துட்டு என்ன விஷயம்னு கேக்குறப்ப இவங்க சொல்றாங்க, நீங்க தான் அந்த டாக்டர் ஹாரியான்னு கேக்குறாங்க. அப்பதான் தெரியுது நமக்கே அந்த ஏலியன் ஒரு உருவத்தை எடுத்து பாத்தீங்களா, அவரோட பேரு ஹாரின்னு. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு டாக்டர் வேற. உடனே நம்ம ஷெரீஃப் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு. நான் தான் ஷெரீஃப் மைக் தாம்சன். என்ன எல்லாரும் பிக் பிளாக்னு கூப்பிடுவாங்க, அதாவது பெரிய கருப்புன்னு கூப்பிடுவாங்களாம். இதெல்லாம் பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன் கருவாயே. இந்த மாதிரி அவரே இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அவர் கூட அந்த அப்ரசன்டி அம்மாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணுது. உடனே அந்த ஏலியன் கேக்குறாரு, இப்ப நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்றதுன்னு கேட்டோன்னே நம்ம ஷெரீஃப் சொல்றாப்ல, இந்த மாதிரி ஊர்ல நேத்து நைட் ஒரு கொலை விழுந்துருச்சு, அதோட பாடியை நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த ஏலியன் தான் டாக்டர்ல. அதனால ஷெரீஃப் சொல்றாரு. உடனே நம்ம ஏலியன் கேக்குது, ஏன் என்னை கூப்பிடுறீங்க, ஊருக்குள்ள டாக்டர் இல்லையான்னு. அவங்க கொன்னதே அந்த ஊர் டாக்டரை தாயா அப்படின்னு அந்த ஷெரீஃப் சொல்றாரு. சரி வேற வழி இல்லாம நம்ம ஏலியனும் கார் எடுத்துட்டு கிளம்பி போகுது. அப்பதான் பிளாஷ்பேக்கே சொல்றாங்க, 4 மாசத்துக்கு முன்னாடி அது ஸ்பேஸ்ஷிப்ல வந்துட்டு இருந்த கதையை. அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்ல வரப்ப இடி விழுந்து வெதர்னால அது ஒரு ஊர்ல போய் விழுந்துருது. அப்படி விழுறப்ப பக்கத்துல ஒரு வீடு இருக்க பாத்துருது. நேரா அங்க போய் அங்க இருந்த உண்மையான டாக்டர் அடிச்சு கொன்னுட்டு அவரோட அடையாளத்தை எடுத்துக்கிருச்சு. ஸ்டார்டிங்ல ஏரியில உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருந்துச்சு பாத்தீங்களா, அது மீன்லாம் பிடிக்கல, இந்த ஆளோட பாடியை தான் தேடிட்டு இருந்திருக்கு. ஏன்னா வேற யாராச்சும் பார்த்தா ரொம்ப பெரிய குழப்பமாயிரும் இல்லையா, அதனால இதை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சணும்னு சொல்லிட்டு டெய்லி காலையில உட்காந்து மீன் பிடிக்கிற மாதிரி அங்க பாடியை தேடிட்டு இருந்திருக்குங்க. அப்படியே இங்கிட்டு காட்டுறாங்க. இது ஊருக்குள்ள வருது. அப்படி மனசுக்குள்ள சொல்லிட்டே வருது, ஊருக்குள்ள வருது ரொம்பவே டேஞ்சர்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்க நிறைய மக்கள் இருப்பாங்க, அவங்களோட பழகிலாம் எனக்கு பழக்கம் இல்லையேன்னு. அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு சுத்தி பார்த்துட்டு இருக்கு. எல்லா பக்கமும் பனியா இருக்கு. அப்ப திடீர்னு ஷெரீஃப் வாயா இடம் வந்துருச்சு அப்படின்னு கூப்பிட்டு போறாங்க. அங்க பார்த்தா அந்த ஊரோட மேயர் இருக்காப்ல. 2 பேரும் இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறாங்க. நான் தான் மேயரு, நான் தான் டாக்டர் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டு, வாங்க பாடி உள்ளதா இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க. நம்ம இந்த ஏலியனும் உள்ள போகுது. சேர்ல ஒரு அம்மா உட்காந்துருக்கு. உடனே நம்ம ஏலியன் கிட்டக்கு போய், நான் மோந்து பார்த்தே சொல்லிடுவேன், இந்த பாடி இறந்து 6 மாசம் ஆகுது அப்படின்னு சொல்லுது. திடீர்னு படுத்திருந்த பாடி எந்திரிச்சிருது. எந்திரிச்சு அந்த அக்கா சொல்லுது, ஐயோ நான் பாடி இல்லையா, நான் வைத்தியம் பாக்குற நர்ஸியா, அந்த டாக்டரோட அசிஸ்டன்டே நான் தான் ஏன்னு சொல்லுது. அப்பதான் அந்த மேயர் சொல்றாரு, ஐயோ இவங்க நர்ஸ், பாடி அங்க இருக்குன்னு சொல்லிட்டு பொத்தி வச்சிருக்காங்க அந்த பாடியை. நேரா பாடிட்ட போய் அந்த டாக்டர் கையில ரத்தமா இருக்கிறத பாக்குது. அப்படி தொண்டிலேயே ரத்தமா இருக்கிறத பாக்குது. உடனே இவர் இவரே கொன்னுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ முடிச்சுட்டு வெளியே கிளம்பிடுது. அந்த இறந்து போன டாக்டரோட பேரு சாம் ஹாஜஸ். எல்லாம் சாம்னு கூப்பிடுவாங்க போல. உடனே நம்ம மேயர் ஓடி போய் அந்த ஏலியனை தடுக்கிறாரு. நீங்க இங்க இருந்து போக கூடாது, நீங்க போறேன்னு சொல்லாதீங்க, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்லுது. அதுக்கு நம்ம ஏலியன் பண்ற குசுமை பாருங்க. அப்படியா, சரி நான் அப்ப போலன்னு சொல்லிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிளம்புறேன். ஜோக் இல்ல டாக்டர், இப்ப ஊர்ல இந்த டாக்டர் இல்லாதனால நீங்க தான் எல்லா பேஷண்ட்டும் பார்க்க வேண்டியிருக்கும். மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு டாக்டர் கண்டிப்பா தேவை அப்படின்னு சொல்றாரு அந்த மேயர்.
அது போக இந்த இறந்த டாக்டரோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். ஆனா அது நீங்க பண்ண வேணாம், ஊர்ல ஆள் இருக்காங்க, அவங்க வந்து பாத்துக்குருவாங்க, நீங்க வந்து கிளினிக்ல மட்டும் இருங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்டோடனே நம்ம ஏலியனுக்கு ஒரே குஷி. ஆஹா, உடம்பெல்லாம் பிரிச்சு இந்த குடலு குந்தாணி ஆட்டு மூளையெல்லாம் பிரிச்சு எடுப்பாங்களே அந்த வேலையா அப்படின்னு கேக்குது. உடனே இவரும் ஆமா ஆமா அதுதான் அப்படின்னு ஏலியன் சொல்லியது. இல்ல அதை நானே பண்றேன், நீங்க எல்லாம் ஒண்ணும் பண்ண வேணா, அதை நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னது. இவங்களுக்கு சரி வேலை மிச்சம் தானே, சரி நீங்களே பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. இவங்க இப்படி பேசி முடிக்க அங்கிட்டு ஒரு சின்ன பையன் நடந்து வரான். அது அந்த மேயரோட பையன், அவங்க ஒய்ஃப் கூட்டிட்டு வராங்க. அவன் நம்ம ஏலியனை பார்த்தோன்னே தலை தெறிக்க ஓடுறான். ஏன்னா அவனுக்கு தான் இந்த ஏலியனோட உண்மையான உருவம் தெரியுது. நம்ம ஏலியனுக்கு ஒரே ஷாக்கு. என்னடா அது, கோடியில ஒருத்தனுக்கு தானே நம்ம உண்மையான உருவம் தெரியும், அப்பனா இந்த ஊர்ல நிறைய இவன மாதிரி தான் சுத்திட்டு இருக்காங்க போல, அவங்க எல்லாம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அப்படி போஸ்ட்மார்ட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த நர்சம்மா வருது. நீ என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டோன்னே, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன், நீ எனக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணல, சும்மா தானே நிக்கிற அப்படின்றேன். இல்ல நான் உனக்கு ஹெல்ப் தான் பண்ணிட்டேன், எனக்கு உன் மேல சந்தேகமா இருக்கு, எங்க டாக்டர் தற்கொலை பண்ணிக்கிற ஆளே கிடையாது அப்படி இப்படின்னு. சரி ரெண்டு பேரும் சேர்ந்து போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. நம்ம ஏலியனுக்கு எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணன்னு தெரியும்னு நீங்க இப்ப கேட்கணும். ஏன்னா இப்பதான் இருக்கே கூகுள், அதுல பார்த்து ஏலியனுக்கு நம்மளோட எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு மூளை போல, அதனால உடனுக்குடனே கூகுள் பண்ணி அப்படியே கத்துக்கிறதுங்க. இந்த மாதிரி மூளை நமக்கு இல்லையே அப்படின்னு ஃபீலிங்கா இருக்குல்ல. சோ போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த நர்ஸ் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அந்த நர்ஸோட பேரு ஆஸ்தா. அப்படி போறப்ப நம்ம ஏலியன் கேக்குறாங்க, ஒரு கிளாஸ் ட்ரிங்க் சாப்பிட போறேன், நீயும் வரியா? நம்ம ஏலியன் இல்ல எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த நேரத்துல என்ன வேலைனா, இல்ல எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிடுறாப்ல. நம்ம ஆஸ்தாவும் சரி பரவாயில்ல நான் மட்டும் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்க இந்த ஏலியன் என்ன பண்ணுதுன்னா, அதுக்கு என்ன ஒரு வில்லங்கமான ஆசை பாருங்க. அந்த இறந்த டாக்டரோட மூளை எடுத்து கையில போட்டு கசக்கிக்கிட்டு இருக்கு. அது என்னவோ அழுக்கு துணி மாதிரி. இப்படி கரெக்டா கசக்கிட்டு இருக்கிறப்ப அந்த உண்மையான டாக்டரோட ஒய்ஃப் அங்கிட்டு வந்துடுறாங்க. இப்படி அவங்க புருஷனோட மூளையை கசக்கிறத பார்த்தா அவங்க மனநிலை எப்படி இருக்கும். ஆணு கத்தி மயக்கம் போட்டு வில்ல நம்ம ஏலியனும் நேரா அந்த ஆஸ்தா கூட ட்ரிங்க் சாப்பிட போயிடுறாங்க. அப்பதான் நடந்ததெல்லாம் சொல்றாங்க, பேசுறாங்க. அப்ப செவத்துல மைனிங் பண்ணுவாங்க பாத்தீங்களா, சுரங்கம் பாதை தோன்றது, அதுக்கு யூஸ் பண்ற பொருட்கள் எல்லாமே செவத்துல இருக்கிறத நம்ம ஏலியன் பாக்குது. பார்த்துட்டு அங்க இருக்கிற அந்த பார்டெண்டர்ல கேக்குது எதுக்கு இப்படி இருக்குன்னு. உடனே அந்த பார்டெண்டர் வச்சிருக்கிற அந்த அக்கா சொல்றாங்க 59, நீங்க இப்பதானே புதுசா வந்திருக்கீங்க, போக போக அந்த 59னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், 59 பேர் செத்து ஒருத்தனை காப்பாத்துனாங்க அப்படின்னு சொல்லுது. அந்த பார்டெண்டர் அக்காவோட பேரு டார்சி. அப்பதான் அவங்களுமே இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க. அப்ப நம்ம ஆஸ்தாவும் ஏலியனும் பேசுறாங்க. என்னை பத்தி ஏதாச்சும் கேளுன்னு நம்ம ஆஸ்தா சொன்னதும், நான் எது கேட்கணும், எனக்கு வேற வேலை இல்லையா அப்படின்னு நம்ம ஏலியன் கேக்குறாங்க. நம்மள மாதிரியே பச்சை பிள்ளை போல, ஒரு பொண்ணுகிட்ட கான்வர்சேஷன் கூட மேக் பண்ண தரல. சரி நானே சொல்றேன்னு சொல்லிட்டு, நான் எனக்கு 16 வயசுல கல்யாணம் ஆயிருச்சு, டென்வர்ல ஒரு பைக்கரை கல்யாணம் பண்ணேன், அவன் பேரு ஜிம்மி. ஜிம்மியும் நானும் பிரிஞ்சு 4 மாசம் ஆகுது, அதுக்கு தான் நான் இப்போ உனக்கு டின்னர் வாங்கி தரேன்னு சொல்லுது. உடனே நம்ம ஏலியன், அவன் நீ பிரிஞ்சதுக்கு எனக்கு எதுக்குமா டின்னர் வாங்கி தரேன்னு கேட்க, இல்ல நான் என் திங்ஸ்லாம் இன்னும் அந்த வீட்லயே தான் இருக்கு, நீ ட்ரக் வச்சிருக்கிறத நான் பார்த்தேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆஸ்தா சொல்றாங்க. அப்படியே நம்ம டாக்டரும் அந்த பார்டெண்டரும் இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறாங்க. நான் தான் டார்சி டாக்டர்னோடனே நம்ம பார்டெண்டருக்கு ஒரு ஆசை போல டாக்டர் மேல. அப்படியே பேசிட்டு 3 பேர் சரக்கு போட்டு ஆட ஆரம்பிச்சிடறாங்க. அந்த ஏலியனும் அப்படியே ஒரு டான்ஸ் போடுதுங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே இந்த ஏலியன் எங்க போகுதுன்னா, இத ஒரு பையன் பார்த்து கத்துனா பாத்தீங்களா, அந்த வீட்டுக்கு போகுது. அவனை பாராட்டலாம் இல்ல, கழுத்தை நெரிச்சு கொல்றதுக்கு. இது ஜன்னலுக்குள்ள போறப்பயே அந்த பையன் சத்தம் கேட்டு எந்திரிச்சிடுறான். அப்படியே கழுத்தை நெரிக்க வரப்ப ஊன்னு சவுண்டு கொடுத்துறான். அவங்க அம்மா அப்பா எல்லாம் வந்துடுறாங்க. உடனே இந்த ஏலியன் டக்குன்னு கட்டில் கடியில போயிருது. அவங்க அம்மா அப்பா எல்லாம் வந்தோடனே, என்னாச்சு மேக்ஸ் ஏன் கத்துறன்னு கேக்குறாங்க. அப்ப இந்த பையன் சொல்றான், என் கட்டில் கீழே ஒரு ஏலியன் இருக்குன்னு. நம்மளாம் சின்ன வயசுல எத்தனை வாட்டி இதை சொல்லியிருப்போம். அதனாலே அவங்க அம்மா அப்பா சரி இவனுக்கு இதுக்கு தான் சொன்னேன், இந்த மாதிரி ஏலியன் படம்லாம் இவனுக்கு போட்டு காட்டாதீங்க அப்படின்னு அந்த மேயர்கிட்ட சொல்றாங்க. சரி வா மேக்ஸ் நீ ஏன் கூட படுனோன்னு இவன் அடிச்சு ஊன்றான். இல்லப்பா இல்லம்மா, என் பெட்டு கீழே தான் ஒரு ஏலியன் இருக்கணும்னு, வாடா டே வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போயிடுறாங்க. இந்த ஏலியனும் பொடி பையன் மிஸ் ஆயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வந்த வழியிலே போயிருது. அடுத்த நாள் காலையில நம்ம ஆஸ்தா சொன்ன மாதிரியே அவளுக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டாப்ல நம்ம ஏலியன். 2 பேரும் போய் அவங்க வீட்டுக்கு போறப்ப, உள்ள வந்து ஹெல்ப் ஆச்சு பண்ண மாட்டியாயா அப்படின்னு அந்த ஆஸ்தா கேக்குறப்ப, நான் எதுக்கு பண்ணுன்றேன், ஒரு உதவாக்குற போல அப்படின்னு திட்டிட்டு ஆஸ்தா உள்ள போறாங்க. இவனும் உள்ள போறதுக்கு முன்னாடி உதவாக்குறனா என்னன்னு கூகுள்ல பாத்துட்டு அதுக்கப்புறம் உள்ள போறேன். அப்படி உள்ள போய் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறப்ப செவத்துல ஒரு போட்டோ இருக்கிறத நம்ம ஏலியன் பாக்குது. பாத்துட்டு அது என்னன்னு கேக்குது. அது ஒரு மானோட போட்டோ, இது வந்து ஒரு நம்பிக்கை, இது நம்மள பாதுகாக்கும்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுது. நம்ம ஏலியன் எதுல இருந்துமா பாதுகாக்கும் அதை சொல்லுன்னு கேட்டப்ப, எல்லாத்துல இருந்தும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஆஸ்தா.
இவங்க இப்படி திங்ஸ்லாம் பேசிட்டு எடுத்துட்டு வெளியே வரப்ப அந்த அம்மாவோட புருஷன் வெளியே நிக்கிறேன். அதாங்க 4 மாசத்துக்கு முன்னாடி 2 பேர் பிரிஞ்சாங்க பாருங்க. அந்த ஜிம்மி வாசல்ல நிக்கிறான். ஓ இவன் தான் அந்த புது ஆளா அப்படின்னு கேட்க, ஆஸ்தா இவன் புது ஆள் இல்ல பழைய ஆள் இல்ல, இவர் தான் புதுசா வந்திருக்கிற டாக்டர், இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கறாரு. உடனே அவன் திமிரா பேண்ட்ல இருக்கிற கன்னை காட்டுறான். ஏன்னா ஏலியனுக்கே கன்னாடா எனக்கே துப்பாக்கியா அப்படின்னு நம்ம ஏலியன் டாக்டர் ஹாரி பாக்குறாப்ல. உடனே ஆஸ்தாவும் சரி பிரச்சனை வேணாம் நீ போ, நான் இவன்கிட்ட பேச வேண்டியிருக்கு, நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஏலியன் அனுப்பிச்சு. போற ஏலியனுக்கு மனசுல தோண்டிட்டே போகுது, சரி நம்ம வந்த வேலையை மட்டும் பார்ப்போம், இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை, எதுக்கு நம்ம இந்த பொண்ணுக்காண்டி போகணுமா அப்படின்னு யோசிச்சுட்டே வண்டியை திருப்புது. கரகம் போய் ஹெல்ப் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போகுது. உள்ளக்க அவன் வீட்டுக்குள்ள ஆஸ்தாவை போட்டு அடிக்கிறான் ஜிம்மி. இதை பார்த்து நம்ம ஏலியன் செவத்தை உடைச்சிட்டு அவனை இழுத்து போட்டு கழுத்தை நெரிக்குது. இதை பார்த்து நம்ம ஆஸ்தா வேகமா ஓடி வந்து ஹாரி அவனை விட்டு இவன் அவ்வளவுக்குலாம் ஒர்த்து இல்ல அப்படின்னு நம்ம ஏலியன்ட்ட சொல்றாங்க. நம்ம ஏலியனும் ஆஸ்தா மூஞ்ச பார்த்துட்டு சரி பொழைச்சு போடா அப்படின்னு விட்டுட்டு 2 பேரும் ஆஸ்தா சொல்ற ஒரு இடத்துக்கு போறாங்க. அது ரொம்பவே நல்ல ஒரு சீனரியா இருக்கு. அங்க நம்ம ஆஸ்தா செப்பல் எல்லாம் கழட்டி போட்டு இறங்கி அங்க போய் வேடிக்கை பாக்குறாங்க. பின்னாடியே நம்ம ஏலியனும் போகுது. அப்படியே அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் வருது. நீ ரொம்பவே வித்தியாசமா இருக்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஆஸ்தா. சில சமயம் நானும் ஒன்ன மாதிரி தான், எனக்கு மனுஷனா இருக்கிற மாதிரியே இருக்காது அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம ஏலியன் ஆமாமா எனக்கு எப்பவுமே மனுஷனா இருக்கிற மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லுது. அப்படி நம்ம ஏலியன் ஆஸ்தாட்ட கேக்குது, நீ எதுக்கு அவனை கல்யாணம் பண்ண? கடவுளே அதைத்தான் நானே எனக்கு ரொம்ப வருஷமா கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு 16 வயசு இருக்கிறப்ப நான் பிரெக்னன்ட் ஆயிட்டேன், எனக்கு வேற அப்ப வழியும் தெரியல, அந்த குழந்தையுமே நான் அடாப்ஷன் பண்றதுக்காண்டி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி சண்டை ரொம்ப முத்தி போயிருச்சு, அவன் என்னை ரொம்ப அடிச்சிட்டான், அதனால நான் கார்ல ஏறி கதவை பூட்டினதான் இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த வீட்டு வாசலே மிதிக்கல அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு நம்ம ஆஸ்தா அப்படியே கார்ல ஏறிடுறாங்க. அடுத்து அப்படியே அந்த இறந்து போனாரு பாத்தீங்களா டாக்டர் சாம், அவரோட ஃபியூனரல் நடந்துட்டு இருக்கு. எல்லாம் ஸ்மூத்தா பேசிட்டு இருக்கிறப்ப திடீர்னு நம்ம ஏலியன் என்ன நினைச்சுன்னு தெரியல, வேகமா அவரோட சவப்பட்டியை திறந்து பாத்துட்டு இருக்கு. இதை பார்த்த நம்ம ஆஸ்தா ஐயோ ஹாரி இதுக்கு இப்ப நேரம் இல்ல விட்டுட்டு வந்துரு அப்படின்றாங்க. அப்பதான் நம்ம ஏலியன் ஆஸ்தாட்ட சொல்லுது, எனக்கு இவர் எப்படி இறந்தாருன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு. அவர் சுவாச குழாயில ஏதோ பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, அதை ட்ரீட் பண்றதுக்காண்டி தான் அவரே அவர் தொண்டையில குத்தி கிழிச்சிருக்காருன்னு சொல்லுது. இந்த மெர்சல் படத்துல நம்ம விஜய் அண்ணே ஒரு அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுவாரு பாருங்க, அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் போல. உடனே நம்ம ஆஸ்தா அதெல்லாம் சரி, ஆனா அவருக்கு ஏன் அப்படி அடைக்க போதுனோடனே அப்பதான் நம்ம ஏலியன் சொல்லுது, அவர் யாரோ பாய்சன் கொடுத்துருக்காங்கன்னு, அந்த கொலைகாரனும் இந்த கூட்டத்துலதான் எங்கேயோ இருக்கான் அப்படின்னு சொல்றாருங்க. ஸோ இப்போ என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ஆஸ்தா 4 மாசத்துக்கு முன்னாடி சண்டை போட்டு வெளியே வந்தாங்கன்னு சொன்னாங்க பாருங்க. வழக்கம் போல சண்டை போட்டு வெளியே வராங்க. அப்போ எரி நட்சத்திரம் மாதிரி ஒண்ணு போகுது. அது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம ஏலியனோட ஸ்பேஸ்ஷிப் தான். எரிஞ்சு விழுந்துச்சு பாத்தீங்களா, அதுவே 4 மாசத்துக்கு முன்னாடி தானே விழுந்துச்சு. அதை தான் நம்ம ஆஸ்தா பார்த்துருக்காங்க. அதை பார்த்துட்டு வேகமா கார் எடுத்துட்டு போறாங்க. அப்போ ஒரு பாலத்துல நின்றுட்டு திரும்பி பாக்குறாங்க. அவங்க வீட்டு செவத்துல ஒரு மான் போட்டோ இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த மானை பாக்குறாங்க. அதை பார்த்துதான் அவங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சோ என்னவோ தெரியல. சோ அதோட முடிச்சுட்டு இப்ப நம்ம ஏலியனை காட்டுறாங்க. நம்ம ஏலியன் வழக்கம் போல அந்த டிவைஸை தேடுது, பனியெல்லாம் உருக்குறதுக்குள்ள தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கு வழக்கம் போல. அப்பதான் அந்த கதையுமே காட்டுறாங்க. நம்ம பார்டெண்டர் அக்கா டார்சி ஒரு கதை சொன்னாங்க பாத்தீங்களா 59ன்னு, அந்த கதையை காட்டுறாங்க. ஒரு 60 பேர் சுரங்க பாதையில வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க போல. அப்ப 59 பேர் வெளியே வந்துட்டாங்க, ஒருத்தன் மட்டும் உள்ள போய் மாட்டிக்கிட்டான். அவனை காப்பாத்துறதுக்காண்டி இந்த 59 பேர் உள்ள போயிருக்காங்க, இறந்துட்டாங்க. அதனாலதான் சொல்றாங்க 59 இறந்து ஒருத்தனை காப்பாத்திருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சுல. ஊர்ல டாக்டர் வேற இல்லாதனால நம்ம ஏலியன் தானே டாக்டர், இவர் தானே எல்லாத்தையும் பாத்துக்கணும். அதனால உள்ள போறாரு. போனோடனே ஆமா ஆஸ்தா அங்க இருக்காங்க, நீ ஓகே தானே, உள்ளக்க பேஷண்ட் இருக்காங்க, நீ போய் பாத்துக்கணும் ஹாரி அப்படின்னு சொல்லிட்டு கோட்லாம் மாட்டி விட்டு உள்ள அனுப்பிச்சுடுறாங்க. நம்ம ஹாரியும் சிரிச்சிட்டே சந்தோஷமா உள்ள போறாப்ல. இங்கதான் பெரிய ட்விஸ்டே, யார் அந்த பேஷண்ட்னு பாக்குறதுக்கு ஸ்கிரீனை விளக்குறாரு. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஏலியனை பார்த்துட்டு ஒரு சின்ன பையன் கத்திட்டே ஓடுனா பாருங்க மேக்ஸ், அவன் தான் அந்த பேஷண்ட். மறுபடியும் இந்த ஏலியனை பார்த்துட்டு தலை தெறிக்க கத்துறான். உடனே இந்த ஏலியன் ஐயோ நாசமா போச்சுடா அப்படின்றார். அதோட இந்த எபிசோட் முடியுதுங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சுல. ஸோ அடுத்த பாட்டில் செகண்ட் எபிசோடு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இந்த வெப் சீரிஸ் பிடிச்சிருக்கு, செகண்ட் எபிசோடு வேணும்னா மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கே தெரியும் உங்களுக்கு இந்த வெப் சீரிஸ் பிடிச்சிருக்கா இல்லையா, செகண்ட் எபிசோடு வேணுமா, இந்த வீடியோ நல்லா இல்லையான்னு. ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம யுவர் மைண்ட் வாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி நிறைய மூவி டீடைல்ஸும் மூவி சஜஷன்ஸும் வெப் சீரிஸும் பார்க்க முடியும். ஓகே गाइस, அடுத்த வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் டேக் கேர் ஆல், டாடா.